என்ன அன்பு, சாரீலாம் பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. வேணாம் கௌதம், இவ்வளோ பெரிய கடையிலலாம் வாங்கணுமா? அம்மா எப்பவும் ரெகுலராக ஒரு கடையில் வாங்கும். அந்த அண்ணன் நல்லாவே குறைச்சிக்குவாங்க. அந்த கடைக்கே நம்ம போய் வாங்கலாமாப்பா? உங்க அம்மா அந்த கடையில ரெகுலரா வாங்குவாங்க, நான் இந்த கடையில ரெகுலரா வாங்குவேன். சரியா? வாங்கு முதல்ல. அந்த கடை இந்த கடைன்னு சொல்லிட்டு இருப்ப. ஏன் இந்த கடை உனக்கு பிடிக்கலையா? இதை விட பெரிய கடைக்கு வேணா கூட்டிட்டு போகவா? ஐயோ, இதை விட பெரிய கடையா? வேணாம் கௌதம், இதுவே பெரிய கடையாக தான் இருக்கு. இதை விட பெரிய கடையிலலாம் ஒன்றும் போய் வாங்க வேண்டாம், இதுலயே பார்த்து வாங்கலாம். அப்போ வாங்கு. இந்த சாரீலாம் கொஞ்சம் ரேட்டு கூட மாதிரி இருக்கே கௌதம். இன்னொன்று உன்கிட்ட கேட்கணும்னு தோணுது, ஆனால் உன்கிட்ட காசு இருக்கான்னு தெரியல. எவ்வளவுதான் எனக்கு நீ வாங்கி தருவ சொல்லு. ச்சே, இப்போ என்னோட பேக்கை மிஸ் பண்ணது தான் பெரிய சங்கடமாக இருக்கு. அப்படியே நீ மிஸ் பண்ணியிருந்தாலும் உன்னோட பேக்ல நீ என்ன வச்சிருந்த? வெறும் தாவணி தான் வச்சிருப்ப. இந்த சேலை மட்டும் தான் நீ வச்சிருந்த இல்ல? நீ ரெகுலராக தாவணி தானே யூஸ் பண்ணுவ, அதனால உனக்கிட்ட சாரீல இருந்திருக்காது, ஒன்று ரெண்டு தான் இருந்திருக்கும். எப்படியா இருந்தாலும் ட்ரெஸ் எடுத்து தானே ஆகணும். அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காத, போ. சுடிதார் எடுத்துக்கோ, வேணும்னா சாரீ எடுத்துக்கோ, இல்லை அப்படின்னா உனக்கு நைட்டி எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே 4 செட் எடுத்துக்கோ. 4 சாரீ எடுத்துக்கோ, இல்லைன்னா ஒரு 6 சாரீ கூட எடுத்துக்கலாம். 4 சுடி எடுத்துக்கோ, இல்லைன்னா 4 நைட்டி எடுத்துக்கோ. ஐயோ, அவ்வளோலாம் வேணாம் கௌதம். எனக்கு 2 நைட்டி அருவி கொடுத்தா, அதை வச்சே நான் ஓட்டிடுவேன் பல மாதம். அதுக்கப்புறம் சாரீ மட்டும் ஒரு 2 வாங்கிட்டா போதும். எனக்கு சுடிதார்லாம் அந்தளவுக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லைப்பா. போதும், இதுவே எனக்கு போதும். அப்புறம் அது இதுலாம் எனக்கு வேண்டாம். ஐயோ, அந்த 2 நைட்டி எத்தனை நாளைக்கு போட்டுக்கிட்டு இருப்ப? அதுவும் பல மாதம் ஓட்டிடுவியா நீ? பார்த்து 2 எடு நைட்டி, சரியா? போ. நீ தாங்க அன்பு பார்த்து எடுக்கணும், நானா பார்த்து எடுக்க முடியும்? நான் பாட்டுக்கு விலை கூட உள்ளதா எடுத்துருவேன் கௌதம், அப்புறம் காசு இல்லாமல் ஆயிரும். நீ 10,000 என்ன 20,000 கூட எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காசு கொடுக்க தயார். நீ எடுக்கிறதுக்கு தயாரா? அம்மாடி, அவ்வளோக்கெல்லாம் வேண்டாம். ஒரு 200 ரூபாய்க்கு எடுக்கவே எனக்கு சங்கடமாக இருக்குது. இதில் 20,000க்கு நாங்கள் எடுக்க நீ ஏன் பார்த்து செலக்ட் பண்ணி கொடு. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஏதோ சிம்பிள் சாரீஸ் மாதிரி இருக்குது. சிம்பிள் சாரீலாம் கூட எனக்கு வேண்டாம். எங்கேயாவது கோவிலுக்கு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி ஒரு கிராண்ட் சாரீ தான் வேணும். அது ஒரு 2 போதும். அதெல்லாம் முடியாது. ஒரு 7 சாரீ எடுத்துக்கோ. 7 சாரீ இல்லைன்னா 5 சாரீ எடுத்துக்கோ. அப்புறம் நைட்டி இன்னும் 3 எடுத்துக்கோ. சுடி தான் அதிகம் போட மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு? ஆமாம், நானும் அதை தான் சொல்ல வந்தேன். சுடி அதிகம் எனக்கு தேவையில்ல, நைட்டி தான் யூஸ் ஆகுது. சரி அன்பு, அதான் நானும் நினச்சேன். சரி வா, இந்த ரோலை உனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா அந்த சைடு போய் எடுத்து போட சொல்லுவோம் சாரீஸ்லாம். சரி கௌதம், ஆனால் விலை ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே பாரு. கூட கூட ரேட்லலாம் வேண்டாம். ஒரு 500க்குள்ளே இருக்கணும் போதும். 500வே அதிகம்தான். 250 200 இப்படி இருந்தால் கூட பரவாயில்லப்பா. கிராண்டாக சேரீ வேணும், அதுவும் 200 ரூபா 250 ரூபாய்க்கு வேணும். என்னப்பா இதெல்லாம் நியாயம்? அட, அப்படி சொல்லல. கொஞ்சம் ஒரு 500 ரூபாக்குள்ள இருந்தா கூட போதும் கௌதம். சரி சரி வா முதல்ல. வாவ், இப்படி இருக்கு சாரி கிராண்டா. டிசைனர் சாரி போல கௌதம். ஆனா இது மாதிரிலாம் எனக்கு கட்டவே பிடிக்காது. அப்படியே வெயிட்டா இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி சேலைலாம் கட்டுறதுக்கு ஐயோ. இது மாதிரி வேணாம் கௌதம், கொஞ்சம் காட்டன் சாரி மாதிரி பாரு. இது மாதிரி தான் நல்லா இருக்கும் அன்பு. ஐயோ, இது 3000 4000 சொல்லுவாங்க, ஏன் 6000 10,000 கூட சொல்லுவாங்க. நமக்கு இது தேவையில்லம்மா. சிம்பிளாக ஒரு 100 200க்கு எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு எவ்வளோக்கெல்லாமா வாங்கிட்டு. சரி சரி இரு, இங்கே பாருங்க சிஸ்டர், கொஞ்சம் எங்களுக்கு சாரீ எடுத்து போடுங்க. இந்த பக்கம் வாங்க. இங்கே நின்று இந்த மாதிரி சாரி தான் எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேற மாதிரி வேணும், இது மாதிரி வேண்டான்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தெரியும்ல. சொல்லு பார்ப்போம். கொஞ்சம் புது மாடலாக நல்ல டிசைனாக பார்த்து தம்பி போடுப்பா. என்னண்ணே, இவ்வளோ பெரிய கடைக்கு வந்துட்டு நம்ம கடையை பற்றி விசாரிக்காம உள்ள நுழைஞ்சியா? கடையை பற்றி தெரியுமா தெரியாதானே? இங்கே வர்றது எல்லாமே புது கலெக்ஷன் தானே, ஒன்றும் போய் பழசு இருக்காது. கடையோட நல்லாவே பாருங்கள், கடையை சுற்றி கூட நல்லா இருக்குண்ணே. அப்படியா? சரி சரி, இதெல்லாம் எவ்வளோ அந்த சாரீலாம் வரும்? ஒன்று 1000 ரூபாண்ணே. ஒன்று 1000 ரூபாயா? ஆமாண்ணே, சாரியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ரேட்டுக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க, எல்லா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அக்கா, என்னக்கா சாரியை பற்றி இப்படி ஓரமாக நிற்கலையா? சரி தம்பி, அவ்வளோத்தையும் பில்லு போட்டுரு. என்ன சொல்லியா? 8 சாரியுமே பில்லு போட்டுருவான். ஆமாப்பா. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. ஏக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கௌதம், ஏன் கௌதம்? உங்ககிட்ட என்ன பீரோ நிறைய சாரீ அடுக்கி வச்சிருக்க? பீரோ நிறைய சாரீ அடுக்கி வச்சிருந்தாலும் கடைக்கு போனால் 8 10 சேலைன்னு வாங்குறாங்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அன்பு, அதனால தான் நான் உனக்கு 8 சாரியாக வாங்குறேன். சரியா? வா, வேற என்ன வேணும்?
நைட்டி சுட்டி பார்க்குறியா? ஐயோ, சாரிக்கே இவ்வளோ காசு வந்துருச்சு கௌதம், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இதானே வேணாங்கிறது. வா, வேற என்ன வேணும் எடுத்துக்கிற, வா. இதுவே போதும் கௌதம். என்ன அன்பு, இன்னைக்கு உன்னைய கடைக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கி தரணுமேன்னு சொல்லி நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தா, வீட்லயே பார்த்தியா எவ்வளோ ஃபைட் வந்துச்சு அப்படின்னு, அம்மா கிட்ட சண்டை போட்டு அப்படி இப்படின்னு அதுதான் சொல்லி, அப்பா சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எங்கேயும் வர முடியாது தான் அப்படின்னு வெளியில வந்தா, நீ என்னடான்னா அது வேணாம் இது வேணாம் முடிஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி அன்பு, நல்லாவா இருக்கும்? பாவம் அந்த அண்ணே இவ்வளோ பொறுமையாக ஆசையாக பேசுது, ஆசையாக உங்களுக்கு வாங்கி தரணும்னு அந்த அண்ணே நினைக்குது. நீங்கள் என்னடானா வேண்டாம் வேண்டாங்கங்க. அப்படி இல்லை, வாங்கிக்கோங்க. தம்பி, நீ கொண்டு போய் பில் போடுப்பா, நாங்கள் வேற செக்ஷன்ல எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். ஓகேண்ணே, எட்டு சரி தானே? ஆமாம். சரிங்கண்ணே, இந்த போட்டுருவோம். சரிப்பா, போய் போடு, நாங்கள் வந்து பில் போட்டு வாங்கிக்கிறோம். ஓகே. வாங்க தம்பி, நம்ம காய்கறி கடை ஃபுல்லுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம தோட்டத்திலேருந்து உடனே பறிச்சுட்டு வந்து அப்படியே வச்சது தம்பி. நீங்கள் பார்த்து பொதுவாக முறையாக வாங்கிக்கிறலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோக்கா நாங்கள் மருந்தெல்லாம் அடிக்கவே மாட்டோம்ப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இருக்கட்டும்ண்ணே, காயெல்லாம் நல்லா தான் இருக்குது. அன்பு, என்னென்ன காய் வாங்கலாம் பார்த்து வாங்கு, எனக்கு காய் பற்றி அவ்வளோக்கா தெரியாது. நீயே வாங்க கௌதம், எனக்கு என்ன காய் வாங்குறது என்னன்னு தெரில, அவ்வளோக்கா பழக்கமே இல்லையா. அம்மா தான் போய் எல்லா டைமும் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, அதனால எனக்கு சரியாகவே தெரியல கௌதம், நீயே பார்த்து வாங்க. ஷோ, ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு அதை வாங்க சொன்னால் அங்கேயும் இப்படித்தான் ஏதாவது ஒன்று சொல்கிற, இங்கே பார்த்து இதை வாங்குன்னா இங்கேயும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறியோ எனக்கே ஒன்றும் புரியல. சரி சரி போ, நானே பார்த்து வாங்கிக்கிறேன். வாங்க மாட்டேனா சொல்லு, எனக்கு சரியா தெரியாது, அதனால தான் நான் உன்னை வாங்கவே சொன்னேன். இப்போ என்ன, நீ வாங்க வேண்டாம் விடு, நானே பார்த்து வாங்கிக்கிறேன். பொண்ணுக்கு தான் வாங்க தெரியலேன்னு சொல்லுது தம்பி, நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதோட நீங்கள் பார்த்து வாங்காட்டியும் அவ்வளோக்கா பூச்சி எதுவுமே இருக்காதுப்பா, நீங்கள் நல்லா பார்த்தே வாங்கிக்கிறலாம், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்க்காம வாங்கிட்டு போனாலும் அதில் ஒன்றும் இருக்காது. சரிங்கண்ணே, ஒரு தக்காளி 2 கிலோ கொடுத்துருங்க. வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தில் 1 கிலோவும் சின்ன வெங்காயத்தில் 1 கிலோவும் கொடுத்துருங்கண்ணே. பிறகு வெண்டைக்காய் 1 கிலோ, கத்திரிக்காய் கிலோ எவ்வளோண்ணே? ரேட்டெல்லாம் கரெக்டாக தான்ப்பா போடுவேன், அப்படிலாம் ஒன்று கூட குறைச்சலாம் பார்த்துலாம் நீங்கள் வாங்கலாம், பயப்படலாம் வேண்டாப்பா. சரிங்கண்ணே, ஒரு கத்திரிக்காய் 1 கிலோவும், பிறகு பீன்ஸில் 1/2 கிலோ, அவரைக்காய் 1/2 கிலோ, கேரட் 1/2 கிலோ போட்டுருங்கண்ணே. ஏங்க, காலிஃப்ளவர் வாங்குங்களே. இது மட்டும் உனக்கு எப்படி தோணுச்சு? அப்படியே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கிறேன், எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் காலிஃப்ளவர் தொட்டுக்க ரொம்ப பிடிக்கும், காலிஃப்ளவர் வறுத்து சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மா அதிகம் சந்தைக்கு போனாங்கன்னு வையேன், காலிஃப்ளவரு உருளைக்கிழங்கு இதுதான் கௌதம் வாங்கிட்டு வருவாங்க, அதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. சரி சரி, வாங்குறேன். வேற என்னப்பா தம்பி வேணும்? அண்ணே, கொஞ்சம் காலிஃப்ளவரும், ஒரு காலிஃப்ளவர் போதும், ஒன்று போதும்ல அன்பு? போதும். அப்புறம் 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. சரிங்கப்பா. அட, அன்பு நிற்கிறான், அந்த பையனும் தான் நிற்பான் போல. நம்மளை பார்க்குறதுக்குள்ள அப்படியே நம்ம ஓரமாக போயிடுவோம், பார்த்தானா பிள்ளை சங்கடப்படுவா. அம்மா, யார் உனக்கு அம்மா? நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறியா? ஏமா அப்படி சொல்ற? அன்பு, நீ பேசாம இருக்க மாட்ட, எதுக்கு அவங்கள சும்மா கூப்பிட்டுட்டு இருக்க? நீங்க போங்க. என்ன போன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? நான் இங்கே நிற்பேன், என்னமோ பண்ணுவேன், நீ எதுக்கு என்ன இங்கேருந்து போக சொல்கிற? போன்னு சொல்கிறதுக்கு இது உன்னோட இடமும் கிடையாது, உன்னோட வீடும் கிடையாது, புரியுதா? உங்களை பார்த்து அன்பு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக தான் உங்களை போங்கன்னு சொன்னேன், அதுக்காக இப்படியெல்லாம் பேசுறாதீங்க சொல்லிட்டேன். என்ன பேசாதன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு முதல்ல? அதானே, நான் யாரு? உங்களை எதுக்கு பேசாதீங்க நான் ஏன் சொல்லணும்? அன்பு, நீ எதுக்கு அவங்கள கூப்பிடுற? இந்த பக்கம் திரும்பு. கௌதம், அம்மா கிட்ட நான் கெஞ்சி பார்க்குறேன்ப்பா, பேசுகிறாங்களேன்னு. இங்கே பாரு, உங்கள் அம்மா கிட்ட என்ன மீது நீ பேசுனா நடக்கிறது வேற, உன்னை எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, சரியா? நீ பேசாத. ஒரு நிமிஷம் கௌதம். ஏதோ பண்ண, அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம். அம்மா, யாரடி உனக்கு அம்மா? வாங்கிட்டு நகர்றீங்களா இல்லையா? நான் காய் வாங்கணும். என்னம்மா, அப்பா வந்திருக்காரு, அப்பாவோட பேசுனியா? ஒன்றை தான் தலைமுழுகிறேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அடுத்து ஒன்று எனக்கு வேதனைக்குன்னே வந்து உட்காந்துருந்துருக்கும் போல. கடவுளே, ஏன் தான் எனக்கு ஒன்றொன்னா அனுப்பி வைக்கதோ தெரியல. அம்மா, நான் பண்ணது தப்பு தாம்மா, இப்போ நான் அந்த தப்பை உணர்ந்துட்டேன். ஆனால் நீ ஏம்மா என் கூட பேசாமல் இருக்க? நான் தான் தப்பை உணர்ந்துட்டேன்ல, என் கூட பேசுமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது தான்,
நான் ஒன்றுங்க இதுக்கு மேலே நான் ஏற்றிக்கிட்டேன். நான் உயிரோட இல்லாததுக்கு காரணம் எனக்கு என்னோட உயிர் என்னை விட்டு பிரிஞ்சாதான் நீ வந்து என்னை பார்க்க முடியும். சரியா? நகர முதல்ல. இனி அம்மாங்கிற உறவை வச்சுட்டு வந்து என் முன்னாடி நின்றாத. இனி நீ எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை. புரிஞ்சுதா? ஷப்பா அன்பு, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு அறிவே இல்லை. அவங்க பொண்ணை நான் இன்னமும் கூட்டி கொண்டு போய் கொடுமைப்படுத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கா? அவங்க கூட பேசாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீ எதுக்கு பேசிட? இப்படி நடு ரோட்டில் அவமானப்படுத்த அசிங்கப்படுத்துற உன்னோட வேலையா போச்சு. அண்ணே காயை எடுத்து கொடுங்கண்ணே, நாங்கள் கிளம்புறோம். சும்மா நிம்மதியா நம்ம வந்தோன்னா இப்படித்தான் வராங்களோ தெரிய மாட்டேங்குது. கடவுளே, ஏன்னா அப்படிலாம் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. அம்மா இப்போவாது ஆசையாக பேசும், எப்படியும் மனசு மாறி நம்ம கூட பேசும் அப்படின்னு நம்ம நினச்சா அம்மா நம்ம கூட பேசுகிறதாவே இல்லை. மனசு மாறுற மாதிரியும் இல்லை. அம்மாவுக்கு நம்மளை கண்டா பிடிக்கவே செய்யாது போல. சரி, இப்போ நம்மளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டாச்சு. அம்மாங்கிற உறவை நாமளே நம்மளால் பிரிச்சாச்சு. இனி எப்படி நம்ம சேர்க்க வைக்க முடியும்? முடியாது. அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் அம்மாங்கிற உறவு இல்லை இனிமே.